எபிரேயர் 1 முதல் 12ஆம் அதிகாரங்களிலே எபிரேய மக்களுக்கு எபிரேய ஆசிரியர் இறையியலை பற்றி விளக்கமாக எழுதுகிறார். காரணம், அவர்கள் இறையியலே தடுமாற்றம் அடைந்திருந்தார்கள். சில கள்ளப்போதர்கள் அல்லது யூதர்கள் மறுபடியும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மறுபடியும் யூதத்திற்கு இழுக்கும்படியாக தவறான பல போதனைகளை சொல்லியிருந்தபடியால் குழம்பி போயிருந்தார்கள். அவர்களுக்கு சரியான இறையியலை கற்பிக்கும் பகுதிதான் எபிரேயர் முதல் 12 அதிகாரங்களில் விளக்கமாக எழுதியிருந்தார். அடுத்து முடிக்க போகிற அந்த நேரத்திலே அவர் எழுதுவது, இந்த இறையியல் என்பது ஒரு தியரி. அதை ஒரு மனிதன் அந்த தியரியை உள்வாங்கிக் கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப் எப்படி காணப்படும் என்கிறதைத்தான் இங்கே கடைசியாக எழுதுகிறார். பொதுவாக எல்லா நிருபங்களும், பவுலப்போஸ்தலன் எழுதுகிற நிருபங்களாகட்டும், எல்லா நிருபங்களும் இப்படி அந்த நிருபத்தை இரண்டாக பிரிக்க முடியும். முதலாவது இறையியல், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், அது அவரை ஏற்றுக்கொள்வதனூடாக நமக்குள்ளாக என்ன மாற்றம் கிடைக்கும், இதை பற்றிய விளக்கங்கள். அது இரண்டாவது பகுதியாக அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலே எப்படி வாழ்வார்கள், எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்து தான் இருக்கு. இது நம்ம எல்லா நிருபங்களிலும் பார்க்க முடியும். இங்கே எபிரேயர் புத்தகத்திலும் அதைத்தான் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்களிலே அல்லது அந்த சட்டதிட்டங்களூடாக, நியாயப்பிரமாணங்களூடாக கொடுக்கப்பட்ட சடங்காச்சாரங்கள், பலிமுறைகள், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது, அதோடு முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவ என்கின்ற உண்மையான நபர் பரலோகத்திலே உள்ள அந்த மாதிரியை காண்பிக்கும்படியாகத்தான் அன்றைக்கு மோசைக்கு ஒரு மாதிரி காண்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில தான் பூமியிலே ஆசரிப்பு கூடாரம், அதை சார்ந்த சட்டத்திட்டங்கள், முறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்து விட்டாரோ, எப்பொழுது பரலோகத்திலே நாம் நிரந்தரமாக இயேசு கிறிஸ்து மூலமாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டதோ, இனிமேல் அந்த நிழல் தேவையில்லை என்கிறதைத்தான் எபிரேய ஆசிரியர் முதல் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். இதை ஒரு மனிதன் தியரியாக அப்படியே இது ஒரு பாடம் ஒரு படித்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் இதை அனுபவபூர்வமாக இதை உள்வாங்கிக் கொண்டு உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவன் உண்மையிலேயே மனம் திரும்புகிற ஒரு மனிதனாக மாற முடியும், உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாற முடியும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் அல்லது எப்படி வாழ வேண்டும் என்கிறதை குறித்து தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர ஸ்நேக நிலைத்திருக்க கடவது என்பதாக எழுதுகிறார். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். அது மாறி மாறி போய் வரக்கூடிய ஒன்று அல்ல, அது நிலைத்திருக்க வேண்டும், அது நிலைத்திருக்க கடவது என்பதாக எழுது. இங்கே சகோதர சிநேகம் என்று எழுதுவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக கிறிஸ்து என்கின்ற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளாக இணைக்கப்பட்டவர்கள் சகோதரர்கள், சகோதரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அந்த சிநேகத்திலே குறைவு வரக்கூடாது என்கிறதை குறித்து எழுது. அடுத்ததாக அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவர்களை உபசரிக்க மறக்க கூடாது. அப்படி உபசரித்ததினால், அந்நியரை என்று உபசரித்ததினால் தேவதூதர்களை உபசரித்தவர்கள் கூட உண்டு என்று சொல்லி எழுதுகிறார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 18-19 அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்றால், அங்கே அந்நியர் என்று நினைத்துதான் ஆபிரகாமும் உபசரிக்கிறார், லோத்தும் உபசரிக்கிறார். ஆனால் உண்மையிலே வந்தது தூதர்கள், தேவதூதர்கள். ஆனால் அவர்கள் இது அந்நியர், அவர்கள் மீது பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவர்களை உபசரிக்கிறான். வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறை நிமித்தம் உபசரிக்கிறார்கள். அந்த காலகட்டங்களிலே அருகருகே எல்லாம் வீடுகள் இருக்காது, சாலை வசதிகள் எல்லாம் இன்றைக்கு உள்ளது போல இருக்காது. அப்பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் பல நாட்கள் பயணம் செய்து போக வேண்டியிருக்கும்.
போகிற வழியிலே ஒருவேளை உணவு தீர்ந்துவிடும், போகிற வழியிலே இரவாகிவிடும். இரவானால் அங்கே தூங்கி எழும்பிதான் அடுத்த நாள் விடிந்த பின்புதான் எழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட சூழலிலே போகிற வழியிலே யாராகிலும் இரக்கமுள்ளவர்கள் இவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஓய்வெடுக்க இடம் தேவை என்று சொல்லி உதவுவார்கள். ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் சிலர் அவர்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நமக்கு வீடு இருக்கிறது என்று சொல்லி அப்படியும் இருப்பார்கள். ஆனால் ஆபிரகாம் ஆகட்டும் லோத்து ஆகட்டும் அவர்கள் உதவி செய்யக்கூடிய நபர்களாக காணப்பட்டார். காரணம் அவர்களுக்கு வந்தது தேவதூதன் என்று தெரியாது. அவர்கள் ஏதோ அந்நியர் வருகிறார்கள், போகிற வழியிலே நெடுந்தூரமாக பயணப்பட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு இளைப்பாற இடம் கொடுக்க தேவை இருக்கிறது என்று சொல்லி அவர்களே இங்கே அவர்கள் தான் வருந்தி அழைக்கிறார்கள். இங்கே ஆபிரகாமை பார்க்கும்போது அவர்தான் வருந்தி அழைக்கிறார், எங்கள் வீட்டிலே வந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்லி. காரணம் பொதுவாக எல்லா வழிப்போக்கர்களும் வேண்டுமென்றே எல்லா வீடுகளையும் தட்டி தட்டி எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு தங்குவதற்கு இரவாயிற்று, தங்குவதற்கு இடம் தாருங்கள் அல்லது உணவு தாருங்கள், நாங்கள் வெகு தூரமாக பயணப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி சிலர் கேட்பார்கள். எல்லாரும் கேட்க மாட்டார்கள். அது ஒருவேளை அவமானமாக நினைப்பார்கள், அல்லது நாம் கேட்டாலும் இவர்கள் எல்லா சிலர் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி அப்படி காணப்படுவார்கள். ஆனால் இங்கே ஆபிரகாமே அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று அவராக உணர்ந்து நீங்கள் இங்கே வாருங்கள் என்று சொல்லி தங்க வைக்கிறார். இப்படி தங்க வைத்தது உண்மையிலே அங்கே தங்கினது யார் என்றால் தேவதூதர்கள். அந்நியர்கள் தெரியாத நபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர்களாக கேட்க மாட்டார்கள். அவர்கள் கூச்சப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏற்கனவே உள்ள முன் அனுபவத்தின் அடிப்படையில் யார இடத்துல உதவி கேட்டு அவர்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆகவே நாம் யாரிடத்திலும் உதவி கேட்டால் அவமானப்படுத்த என்று சொல்லி கேட்காம இருப்பார்கள். ஆனால் நாமவே அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதை இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். இதுதான் நடைமுறை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய காரியங்கள். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் என்கிறதெல்லாம் தியரட்டிக்கலாக படிப்பது எளிது. அதை வாழ்க்கையிலே அப்படி படித்ததனால் எனக்குள்ளாக என்ன மாற்றம் வந்தது, அதை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்கிறது தான் இங்கே முக்கியம். அப்படி வெளிப்படுத்துகிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்கிறதை தான் இங்கே வரிசையாக இங்கே எபிரேய ஆசிரியர் பட்டியலிடுகிறார். இங்கே எபிரேய ஆசிரியர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே மனிதர்கள் தேவதூதர்களை உபசரித்தார்கள், அந்நியர்களை உபசரிப்பதாக எண்ணி உண்மையில் அவர்கள் தேவதூதர்களை உபசரித்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதிய இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கொண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்திலே வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே உண்மையிலே நடந்தது, பழைய ஏற்பாட்டிலே உண்மையிலே நடந்தது, அந்நியர் என்று உபசரித்தது, உண்மையிலே அங்கே உபசரிக்கப்பட்டது தேவதூதர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மையிலே ஒரு அந்நியராகட்டும், உதவி தேவைப்படுகிற பசியோடு இருக்கிறவர்கள், தாகத்தோடு இருக்கிறவர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள், அதாவது தேவையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது எனக்கு, ஆண்டவருக்கே உதவி செய்வது, இயேசு கிறிஸ்துவுக்கே உதவி செய்வதற்கு சமம் என்பதாக இங்கே சொல்லுங்க. அப்போ எந்த அளவிற்கு நம்முடைய கடவுளை பற்றிய அறிவு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்படுவதில் முக்கியத்துவம் பெறுகிறது என்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து அறிவது, அதான் இறையியல். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிவது, அந்த இறையியல் நமக்குள்ளாக
நடைமுறை வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது என்கிறது அதன் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ அடுத்ததாக அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்பதாக எழுதுகிறார். அது கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கட்டப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லும் போது சிறைப்பட்டவர்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையில வைக்கப்பட்டவர்கள், அங்கே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்போ ஒருவேளை நீங்கள் கட்டப்படாமல் அல்லது துன்புறுத்தப்படாமல் இருக்கலாம், சிறையில் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சிறை இருப்பு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மட்டும் ஜாலியாக எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று இருக்கக்கூடாது. மாறாக சில மனிதர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை கரிசனையில் கொள்ள வேண்டும், அவர்களை குறித்து நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும்? நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் அவர்கள் எப்படி கட்டு போனால் எனக்கு என்ன, என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கட்டப்பட்ட மக்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். நானும் கட்டப்பட்டால் எப்படி என்ன ஆகும், அங்கே இருக்கிறது எனக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்தால் நான் எப்படி துன்புறுவேன், அப்படித்தானே அவரும் துன்புறுவார் என்கின்ற ஒரு அக்கறை நிமித்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து, நீங்களும் எங்கே இருக்கிறீர்கள், பூமியில இருக்கிறீர்கள், சரீரத்தோடு தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எப்பொழுது நல்லாக இருக்கலாம், நாளைக்கு நிலைமை மாறலாம். ஆகவே சரீரத்தில் இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கின்ற பெயரிலே செலிப்ரேஷன் என்கின்ற காரியங்கள் தான், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இவைகள் தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற நடைமுறை கிறிஸ்தவம் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்வியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்டவர் எதிர்பார்ப்பது துன்புறுத்தப்படுகிறவர்களை குறித்து நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் நீங்கள் எப்படி துன்புறுவீர்களோ, ஒரு மனிதன் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி இருப்பீர்கள் என்கிற அடிப்படையில நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிறதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அது எப்படி போனாலும் எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்கின்ற மனநிலைமையிலே வாழக்கூடாது என்கிறதைத்தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுங்க. இது நாம் சார்ந்துள்ள மக்கள் மத்தியிலே எப்படி நாம் காணப்பட வேண்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை எப்படி தியரட்டிக்கலாக அறிந்தால் மட்டும் போதாது, அதை அனுபவித்து எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கிறதை காண்பிக்கிறோம். அன்பை காண்பிக்கின்ற காரியங்கள் இவைகள். அன்பு, இரக்கம் எல்லாம் இதிலே காணப்படுகிறது. ஆகவே சகோதர சிநேகம், அந்நியரை உபசரிக்கிற காரியம், துன்பப்படுகிறவர்கள் மீது ஒரு பரிதாபம், இரக்கம், இது எல்லாமே அன்பு சம்பந்தப்பட்ட காரியம். அடுத்ததாக நடைமுறை வாழ்க்கையிலே அன்பு ஒரு அன்பை பொறுத்து அடுத்து அதோடு நிறுத்தவில்லை, ஒழுக்கம் சார்ந்த காரியத்தையும் இங்கே கூறுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம். ஆகவே அன்பை காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்கிறதாக இங்கே சொல். 4ஆம் வசனத்தில் எபிரேயர் 13 தான். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசிசிப்படாதையும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இங்கே சில கிறிஸ்தவத்திலே சில குழுக்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சிபிஎம் என்ற குழு இருக்கிறது, ரோமன் கத்தோலிக்கம் என்கிற இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்தவர்களை காட்டிலும் திருமணம் செய்யாதவர்கள் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்கிறதாக பார்ப்பார். திருமணம் செய்தவர்களை காட்டிலும் திருமணம் செய்யாதவர்கள் உயர்ந்தவர்கள், புனிதர்கள் என்கின்ற நிலைமையிலே வைத்திருப்பார். ஆகவேத்தான் அவர்கள் போதிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். போதிக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். இன்னும் ரோமன் கத்தோலிக்கர்களை பார்த்தால் மரியாள், இன்றைக்கும் மரியாளை கன்னி மரியாள் என்றுதான் அழைப்பார். மரியாள் திருமண வாழ்வில் ஈடுபட்டார் என்று சொல்வது ஏதோ மரியாளுடைய புனிதத்தை கெடுப்பதாக எண்ணுகிறார்.
அவர் அவர் கன்னியாக இருந்தால்தான் அவரோட புனிதர். திருமணம் செய்து திருமண வாழ்வில் ஈடுபட்டிருந்தா என்று சொல்லிக் கொண்டால் அது ஏதோ மரியாதை அவமானப்படுத்துவது என்பதாக அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வேதாகம் அப்படி சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை. வேதாகம் மரியாதை திருமணம் செய்து திருமண உறவிலே ஈடுபட்டு குழந்தைகளை பெற்ற பெண் என்றே சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அப்படி ஏற்றுக்கொள்வது அது ஏதோ ஒரு புனித குறைவாக அவர்கள் எண்ணுகிறார். காரணம், அவர்களுடைய பார்வையிலே திருமணம் செய்தவர்களை காட்டிலும் திருமணம் செய்யாதவர்கள் கொஞ்சம் உயர்ந்த பரிசுத்தத்திலே இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார். அதே போலத்தான் சிபிஎம் உள்ளவர்கள். திருமணம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த இடத்தை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு வித்தியாசமான கொஞ்சம் அதிக பரலோகத்துக்கு போகும்போது உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ரிவார்டு கிடைக்கும் என்கிறதாக அவர்கள் நம்புகிறார். காரணம், அது பரிசுத்தத்தின் உச்சகட்ட மேலான நிலை. சாதாரண மக்களை காட்டிலும் அது மேலான நிலை என்பதாக எண்ணுகிறார். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லுகிறதா என்று கேட்டால் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அந்த சடங்கு சம்பந்தமான கட்டளைகள் இருந்த காலகட்டத்திலே சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. கடவுளுக்கு அடுத்த சடங்கு செய்யப்படுகின்ற அந்த வேளையிலே அல்லது புனித பொருட்களை தொடுகின்ற அல்லது புனித பொருட்கள் சம்பந்தமாக சாப்பிடுகின்ற அந்த சம்பந்தமான நிகழ்வு வரும்போது அதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாக கணவன் மனைவி இணைந்திருக்க கூடாது என்கிறதாக சில சட்டங்கள் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டிலே அப்படி பல உணவுகள் உண்ணக்கூடாது என்றெல்லாம் கூடத்தான் சட்டங்கள் இருக்கு. அது எல்லாவற்றிற்கும் காரணம், மக்களுக்கு இந்த சடங்குகள் மூலமாக மனிதன் எளிதாக கடவுளை சென்று சேர முடியாது என்கின்ற ஒரு உண்மையை உணர்த்துவதற்காகத்தான். அதைத்தான் எபிரேயர் புத்தகத்திலே முழுமையாக அவர் எழுதியிருக்கிறார். ஆகவேதான் ஆசாரியன் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியாது, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போயிட்டு சட்டம் வந்துவிட வேண்டும், அது ரத்தத்தை எடுத்து. இது எல்லாமே கடவுளை மனிதன் எளிதில், அதாவது கடவுள் இருக்கின்ற அந்த பரிசுத்த நிலைமையை, அந்த நிலைமைக்கு முன்பாக ஒரு மனிதனால் போய் நிற்க முடியாது என்கிறதை ஒரு டெமோ மூலமாக காண்பிப்பதற்காக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஏற்பாடை தவிர மற்றபடி அல்ல. மற்றபடி உண்மையிலேயே ஒரு திருமணம் வாழ்வில் ஈடுபடுவதோ பரிசுத்த குறைச்சல் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். அதுதான் இங்க எபிரேயர் 13:4 சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். அது எப்படிப்பட்டது என்று ரோமன் கத்தோலிக்கர்களாகட்டும் சிபிஎம் காரர்களாகட்டும் என்ன சொல்லுகிறார்கள்? அது கொஞ்சம் பரிசுத்த குறைச்சல் என்பதாக சொல்லுகிறார். விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் தான் கனத்துக்குரியவர்கள், அவர்கள் தான் புனிதர்கள் என்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் எபிரேயர் என்ன சொல்லுகிறார்? விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்பதாக சொல்லுகிறார். இரண்டாவது, விவாக மஞ்சம் அசுசிப்படாமதாயும் இருப்பதாக என்பதாக சொல்லுகிறார். விவாக கட்டில் கரைபடாமல் இருப்பதாக, அப்படியானால் அது பரிசுத்தமானது என்று சொல்லி எங்கே எபிரேயர் சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லும் போது வேசிக்கல்லரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ இங்கே ஒரே வசனத்திலே இங்கே ஒரு 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரே விதமான செயல், ஒன்று கனமுள்ளதாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. அதே 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 செயல்தான் இன்னொன்று தேவனால் நியாயம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு தண்டனை பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எதை காட்டுகிறது? திருமணத்துக்குள்ளாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அது கனமுள்ளதாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறது. அதே காரியம் திருமணத்திற்கு வெளியே வேறொரு நபரோடு செய்யும் போது அது தேவனால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இங்கு காண்பிக்கப்படும். செயல் ஒன்றுதான், ஆனால் அது எங்கே யாருடன் என்கிறதுல இங்கு காரியம் இருக்கிறது என்கிறதாக இங்கே எபிரேயர் சொல்லுகிறார். ஆகவே தான் அந்த 2 காரியத்தையும் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வரையறைக்குள்ளாக ஒரு காரியத்தை செயல்படும் போது அது பரிசுத்தமாக இருக்கிறது, அது கனமுள்ளதாக இருக்கிறது.
ஆனால் அதே காரியம் எல்லைக்கோட்டுக்கு வெளியே போகும்போது அது தேவனால் நியாயம் தீர்க்கப்படத்தக்க ஒன்றாக காணப்படும். முதலாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை பின்பற்றி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் நடைமுறை வாழ்க்கையிலே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர். அடுத்ததாக ஒழுக்கம் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்கள், பாஸ்டர் என்கிறவர்களே இந்த இந்த இதிலே சொல்லப்பட்டதன்படி இல்லாமல் ஒழுக்க கேடான விஷயத்திலே முன்மாதிரியாக காணப்படுகிறார். அவர்களை நம்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் பின்பற்றி போகிறார்கள். அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். சரி, அடுத்ததாக எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. திருப்தியாக வாழ வேண்டும், இருக்கிறதுல திருப்தியாக வாழ வேண்டும். கையிலே காசே இல்லை என்றாலும் திருப்தியாக இருக்க வேண்டும். அதிகமாக காசு இருக்கிறது என்று சொல்லி அதிக நெகிழிப்புடன் அல்லது அதிக பெருமையுடன் இருந்து விடக்கூடாது. இருக்கிறதுல கொஞ்சமாக இருந்தாலும் திருப்தியோடு இருக்க வேண்டும். இருக்கிறது போதும், கொஞ்சம் தான் இருக்கிறது, போதும் என்கின்றது போதும் என்கின்ற மனநிலையோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அதை கர்த்தர் எனக்கு சகாயர், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகையால் பணம் இருக்கிறதோ இல்லையோ, கொஞ்சம் தான் இருக்கிறது, அது போதும். காரணம் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் முக்கியம், அது போதும் என்கின்ற அடிப்படையிலே வாழ வேண்டும். ஆகவே பண ஆசை இருக்கிறதற்கு மிஞ்சி ஆசைப்படக்கூடாது. பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய இருக்கிறது என்று சொல்லி அவர்களை போல நானும் எனக்கு ஆசை எப்படியாக ஆசை 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 என்று சொல்லி ஆசைப்பட வேண்டாம். இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். இதனுடைய பொருளை தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. தெசலோனிக்கர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிறார், நலமான நீங்கள் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யாவிட்டால் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நியாயமாக வேலை செய்யும் போது ஒருவேளை இயல்பாகவே வரவு வருகிறது என்று சொன்னால் ஓகே. ஆனால் ஒருவேளை வரவில்லை என்றால் அதற்காக என்ன செய்து விடக்கூடாது, நோய் தோய்ந்து போய் அது சோர்ந்து போய் இன்னும் எப்படியாகலும் போய் சம்பாதித்தாக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு நமக்கு நாமே ஒரு நெருக்கத்துக்குள் ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கூடாது என்றதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நலமான வேலை செய்து பேர பிரயாசப்பட கடவன், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன்னிடத்தில் ஏதாகலும் உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நல்ல வேலை செய்தால் ஏதாகலும் தன்னிடத்திலே உண்டாகும், அதை வைத்து என்ன செய்யலாம், யாராகலும் குறைச்சலோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க முடியும் என்கிறதாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே நலமான வேலை செய்து ஒருவேளை பணம் வருகிறது என்று சொன்னால் என்ன செய்து கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார் அல்லவா, ஒரு மதிகட்டவனை குறித்து. அவனும் சம்பாதித்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டு எனக்கு பல ஆண்டுகளுக்கு திருப்தியாக வாழக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டான். ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அவ்வளவு சேர்த்து அவ்வளவு பண ஆசைப்பட்டு எல்லாம் சேர்த்து வைத்து என்ன பிரயோஜனம்? அப்போ எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும், ஆகவே நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அப்படி உங்களுக்கு உண்டாயிருக்கும் போது என்ன செய்ய வேண்டும், அதை வைத்து குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஒருவேளை வேலை செய்தும் உண்டாகவில்லை என்றால் சரி, இருக்கிறது போதும் என்று வாழ வேண்டும். பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆகவே
அது போதும் என்கின்ற நிலைமையில பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி வாழ வேண்டும். அதனால் கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லலாம் அல்லவா என்கிறது சொல்லுங்க. அடுத்த முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிற காரியம், உங்களை நடத்தினவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு விசுவாசத்திலே பிரச்சனைகள் வரும்போது அல்லது சோர்வுகள் வரும்போது உங்களுக்கு முன்பாக சில எடுத்துக்காட்டுகள் வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள். யார் அவர்கள்? உங்களை நடத்தினவர்கள். உங்களை நடத்தினவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றலாமா? அப்படியும் கூடாது. என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். உங்களை நடத்தினவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடியவன் அல்ல, தங்களை தாங்களே ஊழியக்காரர், நாங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை எங்களை சோதிக்கவே கூடாது என்கின்ற நிலைமையிலே தான் இருப்பார்கள். எங்களுக்கு எதிராக எங்களை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், எங்களுக்கு எதிராக எப்படி பேசலாம் என்கின்ற மனநிலையிலே தான் இருப்பார்கள். சோதித்தே பார்க்க முடியாது. ஆனால் இங்கு எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து என்றால் அவர்களுடைய நடக்கையின் முடிவை நீங்கள் சோதித்து பார்த்து சிந்தித்து அவர்கள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நல்ல முடிவாக இருக்கிறது, ஆகவே அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். கண்மூடித்தனமாக எல்லாரையும் பின்பற்றுங்கள் என்பதல்ல இந்த வசனத்துடைய பொருள். இங்கே சொல்லப்பட்டது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள், அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை அவர்கள் எப்படி நடந்து முடித்தார்கள் அந்த முடிவை நன்றாய் சிந்தித்து, அவர்கள் சரியாக முடித்திருக்கிறார்கள் என்பது நன்றாய் சிந்தித்து அப்படி சரியாக முடித்தவர்களாக இருந்தால் அந்த விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர்கள் எப்படி விசுவாசித்தார்கள், எப்படி அந்த ஸ்ட்ரகிள்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணினார்கள், எப்படி அவர்களுக்குள்ள அந்த பிரச்சனையில விசுவாசத்திலே உறுதியாக நின்றார்கள் அந்த என்று சொல்லி அந்த விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டாக அது காணப்படும் என்கிறதை தான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இது தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை குறித்து இங்கு பேச. இயேசு கிறிஸ்துடைய அவர் எப்படிப்பட்டவர், அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் அவர் மாறாதவர். அவருடைய அன்பு என்றைக்கும் மாறுவதில்லை, அவருடைய பரிசுத்தம் என்றைக்கும் மாறுவதில்லை, அவருடைய தெய்வீக தன்மை என்றைக்கும் மாறுவதில்லை. ஆகவே பலவித அந்நிய போதனைகளை கேட்டு குழம்பி போகாதிருங்கள், பலவித அந்நிய போதனைகள் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவித அந்நிய போதனைகள், ஆண்டவர் என்றைக்கு என்ன மாறிக்கொண்டிருக்க போகிறவர் அல்ல. அவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து, அதுவும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதாவது பழைய ஏற்பாடு என்பது முழுவதுமாக சொல்லப்படாத ஒரு காரியம், பங்கு பங்காக வெளிப்படுத்தப்பட்ட காரியம். அது எல்லாம் அடையாளங்கள், அது எல்லாம் சடங்கு முறைகள் எல்லாமே ஒரு நிழல், அது நிழல் தானே தவிர அது நிஜம் அல்ல. அது அதனுடைய அர்த்தம் முழுமையாக இப்பொழுது சொல்லப்பட்டது. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் முதலாவது இந்த எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும் போது அதை படித்திருப்போம். பூர்வ காலங்களிலே அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அந்த காலகட்டங்களிலே பங்கு பங்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். இந்த கடைசி நாட்களில், அதாவது இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாளிலிருந்து குமாரன் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நம்மிடத்துல பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த என்பதாக நமக்கு அன்றைக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாக வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் இன்றைக்கு முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பொருள். இயேசு கிறிஸ்து மூலமாக அது இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதை தான் அப்போஸ்தலர்கள் நமக்காக, அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் நமக்காக எழுதி தந்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கான போதனை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த நம்முடைய கைகளில் இப்பொழுது இந்த புத்தகம் கிடைத்து 2000 வருடங்கள் இருக்கும். ஆமா, இந்த போதனை, இந்த சத்தியம்
ஆண்டவர் அன்றைக்கு ஒன்றை சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆண்டவர் வேறு விதமாக சொல்லுகிறவர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு எழுதி கொடுத்ததுதான் இன்றைக்கும், இதுதான் நாளை. ஆகவே பலவித போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். பலர் இன்றைக்கு வேறு விதமாக பேசுவார்கள். எங்களுக்கு ஆண்டவர் தோன்றி இப்படித்தான் பேசினார், ஆண்டவர் எனக்கு சொப்பனத்திலே வந்தார், தரிசனமாக வந்தார் என்று சொல்லி இந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்வார்கள். அது தவறு. காரணம் ஆண்டவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே மாதிரி நமக்கு சொல்ல வேண்டியதை ஏற்கனவே சொல்லிவிட்டார். அப்ப அதற்கு எதிராக இன்றைக்கு ஒருத்தர் புதுசாக தோன்றி எனக்கு ஒரு போதனை சொல்லுகிறார் சொன்னா அது ஏற்கப்படக்கூடாது. பலவித போதனைகளால் அலைப்புண்டு தெரியக்கூடாது. இன்னைக்கு பலர் சரியான சத்தியத்தையும் கேட்பார்கள், இன்னொரு பக்கம் அவருக்கு நேர் எதிரான போதனைகளையும் கேட்பார்கள். இன்னும் வேறு விதமான பல விதமான போதனைகளை கேட்பார்கள். பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்தவ சேனல்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட கேபிள் டிவி வழியாக சேனல்கள் இருக்கிறது. இன்றைக்கு யூடியூப் வழியாக எல்லாம் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு கேபிள் சேனல் என்று வைத்துக் கொள்ளும். சிலருக்கு என்று சொந்தமாக சேனல் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய புரோகிராம்களை பேச்சுக்களை மட்டும்தான் போடுவார்கள். சிலர் பொதுவாக ஒரு கிறிஸ்தவ சேனல் என்று வைத்திருப்பார்கள். அதிலே பல்வேறு வித பிரசங்கியார்கள் வந்து பேசுவார்கள். காலையிலே ஒருவர் பேசுவார், அவர் ஒரு விதமாக கருத்து பேசுவார். அதே சேனல்லே தான் கொஞ்சம் கழித்து அந்த ப்ரோக்ராம் முடிந்து அடுத்த பேசக்கூடிய நபர் வேறொரு போதகர், வேறொரு டினாமினேஷன் சார்ந்த போதகர் பேசுவார். அவர் வித்தியாசமாக பேசுவார். ஒருவேளை முந்தின போதகர் பேசினதற்கு நேர் மாறாக கூட இருக்கு. அடுத்த ஒரு ஸ்லாட்ல இன்னொருத்தர் நபர் வந்து பேசுவார். அவர் பேசுகிறது அதற்கும் சற்று மாறாக இருக்கு. ஒருவர் வந்து நியாய பிரமாணத்தை பேசக்கூடியவராக இருப்பார். இன்னொருவர் வந்து கிருபையை புரட்டி பேசக்கூடியவராக இருக்கு. ஒருவேளை ஒருவர் வந்து ஒரு சரியான சத்தியத்தையும் பேசக்கூடியவராக இருப்பார். இந்த சேனலை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லா வித போதனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுல எது உண்மை எது பொய் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. கண்மூடித்தனமாக பலவித போதனைகளை கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று சொல்லி ஒருத்தர் வருகிறார், பேசுகிறார், கவனிப்போம். இல்ல இதற்கு முன்பு பேசினவர் அப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினாரு, அல்ல அது அதை குறித்து நாம் கேள்வியே கேட்கக்கூடாது. அதை குறித்து அது கடவுள் பார்த்துக்கொள்ளும். நம்ம அவங்க பேசுறத கேட்கணும். முடிஞ்சா சில பாடல்களை போட்டு, பாடல்களும் பல பாடல்கள் கேட்பார்கள். ஒரு பாடல் பாடின அந்த பாடலில் உள்ள கருத்துக்கு இன்னொரு பாடலில் உள்ள கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், பலவித போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். எந்த காரணம், கிறிஸ்தவத்துக்கு வந்து கிறிஸ்தவ போதனையே கேட்கிறார்கள். கேட்ட பின்பதாக மறுபடியும் அந்த யூதத்திலிருந்து ஒருத்தன் வந்து வேறு விதமாக பேசுகிறான், அதையும் கேட்கிறார்கள். ஆகவே தான் குழப்பமே வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட பலவித போதனைகளை கேட்காதீர்கள், அல்லது அதிலே அலைப்புண்டு தெரியாதீர்கள் என்பதாக இங்கு எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். ஆகவே இது எல்லாமே ஒரு மனிதன் வெறும் இறையியலை கற்றுக்கொள்வதோடு நிற்காமல் அதை அனுபவித்து அதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.